ஃபரீக். ஃபரீக்னா அணி. அணின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? டீம். அது அரபிக்கில் ஃபரீக். ஃபரீக்னா அணி. கோரா. கோரா. கோரானா பந்து. அது இங்கிலீஷில் பால். நம்ம அரபிக்கில் கோரான்னு சொல்லுவோம். கோரானா பந்து. கோரா பந்து. கூரத்துல் கதம். கூரத்துல் கதம்னா கால்பந்து. அது இங்கிலீஷில் ஃபுட்பால். நம்ம அரபிக்கில் எப்படி சொல்லுவோம்னா கூரத்துல் கதம். கூரத்துல் கதம்னா ஃபுட்பால். மலாப். மலாப்னா விளையாட்டு மைதானம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா ஸ்டேடியம். அது அரபிக்கில் மலாப். மலாப்னா விளையாட்டு மைதானம். மலாப் விளையாட்டு மைதானம். தத்ரீப். தத்ரீப். தத்ரீப்னா பயிற்சி. அது இங்கிலீஷில் ட்ரைனிங். அரபிக்கில் எப்படி சொல்லுவோம்னா தத்ரீப். தத்ரீப்னா பயிற்சி. தத்ரீப் பயிற்சி. ட்ரைனிங் இங்கிலீஷில் சொல்லுவோம். முதரிஃப். முதரிஃப். முதரிஃப்னா கோச், பயிற்சியாளர். நம்ம கோச்சை எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்னா முதரிஃப். முதரிஃப்னா கோச், பயிற்சியாளர். முதரிஃப் கோச். தம்ரீன். தம்ரீன். தம்ரீன்னா உடற்பயிற்சி. அதே நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்க்கு அரபிக்கில் தம்ரீன். தம்ரீன்னா உடற்பயிற்சி. தம்ரீன் உடற்பயிற்சி. புத்தூலா. புத்தூலா. புத்தூலானா போட்டித்தொடர். புத்தூலா போட்டித்தொடர். அது இங்கிலீஷில் டோர்னமெண்ட். புத்தூலானா டோர்னமெண்ட். புத்தூலா டோர்னமெண்ட். கூரத்துல் சலா. கூரத்துல் சலானா கூடைப்பந்து. அதே நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா பேஸ்கெட் பால். பேஸ்கெட் பால்க்கு அரபிக்கில் கூரத்துல் சலா. கூரத்துல் சலானா கூடைப்பந்து. ஃபவுஸ். ஃபவுஸ். ஃபவுஸ்னா வெற்றி. அதே நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா வின். வின்னுக்கு அரபிக்கில் ஃபவுஸ். ஃபவுஸ்னா வெற்றி. கசாரா. கசாரா. கசாரானா தோல்வி. அதே நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் லூஸ். லூஸ். லூஸுக்கு அரபிக்கில் கசாரா. கசாரானா தோல்வி. ஹக்கம். ஹக்கம். ஹக்கம்னா நடுவர். அதுவே நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் ரெஃப்ரி. ரெஃப்ரிக்கு அரபிக்கில் ஹக்கம். ஹக்கம்னா நடுவர். ஷிபாக். ஷிபாக். ஷிபாக்னா பந்தயம். அது இங்கிலீஷில் ரேஸ். ரேஸ்னா அரபிக்கில் சிபாக். சிபாக்னா பந்தயம். சிபாக்னா பந்தயம். சிபாக் பந்தயம். மேலும் இது போன்ற அரபிக் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.